நாம் தரை மீது நடந்து போகிறோம். எல்லோருமே தரை மீது தான் நடந்து போகிறோம். நடந்து போனதற்கு பிறகுதான் வாகனங்கள் வந்தது. எல்லோருமே இந்த நாம் வாழ்கின்ற இடம் தரைதான் என்று நினைத்தார்கள். ஆதி காலத்தில் இருந்து. ஏனென்றால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அதை பற்றி சிந்திக்க அவங்களுக்கு தெரியவில்லை. அப்படி போனவர்கள் சிலர் மலை மீது ஏறி போனார்கள். எங்கே? தேன் எடுக்க, விலங்குகளை வேட்டையாட அங்கே தங்கிவிட்டார்கள். சிலர் காடுகளிலே தங்கிவிட்டார்கள். சிலர் ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் உதகமண்டலம், கொடைக்கானல் போன்ற இடங்களில் அவர்கள் அங்கேயே தங்கி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இதுபோல பழங்குடிகள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். அதுவும் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து தென்னிந்தியாவிற்கு வந்து இன்னும் வேறு சிலர் ஆஸ்திரேலியா பழங்குடிகளாகவும் இருக்கிறார்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இருக்கிறார்கள். ரீயூனியன் தீவுகளில் இருந்தார்கள். பல தீவுகளில் இன்றும் நாகரிகம் அடையாதவர்கள் பல தீவுகளில் இருக்கிறார்கள். சென்டினல் ஐலாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு அந்தமானுக்கு அருகாமையில்தான் இருக்கிறது. இது போன்று நாம் பார்த்தால் இந்த பூமி தட்டையாகத்தான் தெரிகிறது. ஆனால் அப்படி இருக்குமா என்று சிந்தித்தவர்கள்தான், அதை சொன்னவர்கள்தான் தமிழ்நாட்டிலே சித்தர்கள். மற்ற நாடுகளில் இருக்கும் விஞ்ஞானிகள். அவர்கள் தெரியாத வரை நமக்கு இந்த வரைபடம், பூலோகம் பற்றிய வரைபடம் நமக்கு தெரியாது. இந்த பூமி உருண்டை என்பதும் தெரியாது. அப்பொழுது வானத்தை எல்லாம் பார்த்திருப்பார்கள், அது என்னவோ ஏதோ அங்கே இருக்கிறது என்று. பிற்காலத்தில்தான் இது நிலவு, வளர்கிறது, தேய்கிறது என்று வானவியல் வந்தது. இப்படித்தான் படிப்படியாக ஒவ்வொன்றும் வெளிச்சத்திற்கு வந்து அதை தெரிவித்தவர்கள் எல்லாம் அந்த சித்தர்களும் விஞ்ஞானிகளும் தான். அதில் எதில் எப்படி அவர்கள் எழுதி வைத்தார்கள்? ஓலைச்சுவடியில் எழுதினார்கள். அதன் பிறகு கல்வெட்டில் எழுதினார்கள், செப்பேடுகளில் எழுதினார்கள். அவர்கள் எதெல்லாம் எழுத முடியுமோ அதிலெல்லாம் அவர்கள் எழுதினார்கள். அதுதான் நமக்கு ஆதாரமாக கிடைக்கிறது. அந்த இடம் கீழடி மற்றும் சிந்து சமவெளி. இதையெல்லாம் நமக்கு சொல்லாவிட்டால், தெரியப்படுத்தாவிட்டால், நம்மளும் இந்த பூமி தட்டையாகத்தான் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்வோம். விஞ்ஞான வளர்ச்சியினால்தான் இன்று நாம் நம் மூட நம்பிக்கைகளை ஒழித்து நவீன உலகத்திற்கு சிந்திக்கும் ஆற்றலுடன் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நானும் படிப்படியாகத்தான் தெரிந்து கொள்கிறேன். உங்களுக்கும் தெரியாதவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு சொல்லலாம். இந்த காலை இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். சனிக்கிழமை, இன்று தேதி 16 நவம்பர் 2024.